காசுக்காக இப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இவங்கள்ட்ட தாங்க கற்றுக்கணும். இதுங்க சொல்கிறத போட்டு எனக்கு ஏற்பட்ட மிகவும் மோசமான ஒரு அனுபவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே கேட்டிருந்த ஒரு விஷயம் தான், விட்டமின் சி சிரமில் வந்து ஒரு பிராண்டு சொல்லி எனக்கு வந்து அக்கா இவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க, அதை எனக்கு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதை வாங்கியிருந்தேன். அது என்ன பிராண்டுன்னு சொல்ல விரும்பலடா, ஏன் அப்படின்னா சொல்லக்கூடாது. பட் நான் என்ன ரீசன் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்காமல் இருக்கிறதுக்காக நான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கலாமா என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்சர் அப்படி தானே சொல்லுவாங்க. நான் இந்த வார்த்தையை இப்போ தான் கேள்விப்படுறேன். நான் வேறு மாதிரி சொல்லுவேன். பிரபலங்கள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது யூடியூப் ரூல்ஸு. ஓகே, சரி விடுங்களேன். ப்ரொமோட்டர்ஸ் என்னை பொறுத்தவரைலாம் ப்ரொமோட்டர்ஸ் தான், சரிங்களா? இதுலாம் சொல்லக்கூடாது, செலிபிரிட்டிஸ்லாம் இல்லை, ப்ரொமோட்டர்ஸ். இந்த ப்ரொமோட்டர்ஸ் பார்க்குற வேலைனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது, ஓகேவா? இந்த சிரம் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன்டா, ஓகேவா? இதனால் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். நீங்களே உண்மையாகவே ஷாக் ஆகிருவீங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அனுபவம் தான். தயவு செஞ்சு இவங்களாம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக கண்டதையும் வாங்கி போட்டு உங்கள் மூஞ்சியை வந்து கெடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா இவங்களாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா காசுக்காக கழுதையை கூட பிராண்ட் பண்ணி விற்றுருவாங்க, சரிங்களா? கழுதை இருக்குல்ல, கழுதையை கூட கழுதை கிடையாது, அது வந்து குதிரை அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணி விற்றுருவாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளோ வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கும், சரிங்களா? தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்றது புரியவே புரியாது, சரிங்களா? அரைகுறையாக என்னமோ வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நல்ல விஷயத்த சொல்லும்போது கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளுங்க, சரிங்களா? உங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன், சரிங்களா? ஏன் அப்படின்னா நாளைக்கு நீங்களும் ஏமாந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சைடு எஃபெக்ட் வரும், சரிங்களா? எனக்கு ஏற்பட்ட மோசமான ஒரு அனுபவம் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த சிரம் வந்து நான் பேமெண்ட் கொடுத்து வாங்கியிருந்தேங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் போட்டப்போ எனக்கு ஒரு மாதிரி ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட் டைம் தானே போடுறோம், ஒன்றாகாது அப்படின்னு நினச்சேன், சரிங்களா? ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிரமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கொய்யாப்பழம், பப்பாளி பழம் இப்படிலாம் பழம் இருக்குன்றாங்க. பழத்தெல்லாம் புரிஞ்சு அப்படி தான் சாறு வருதான்னு எனக்கு தெரியலை. சீரியஸாக எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. சரி, ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் வச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை போட்டதுக்கப்புறம் என் மூஞ்சி என்னாச்சுன்னா பெயின் வர ஆரம்பிச்சுதுங்க. ஸ்கின் ஃபுல்லாக இன்னமும் அந்த பெயின் போகலைங்க. ஸ்கின் ஃபுல்லாமே முகம் ஃபுல்லாக வலிக்குதுங்க. ஸ்கின் ஃபுல்லாமே வலிக்குது. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி காந்துன்னு சொல்லுவோம்ல, காந்தும் இல்லையா, அந்த மாதிரி காந்துது. இதை போட்டதுக்கப்புறம் நானும் ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் போடுறேன், மூஞ்சிலாம் அப்படியே வலிக்குது. சரி, ஓகே, புதுசாக போடுறதுனால அந்த மாதிரி இருக்கு போல. நான் மேக்ஸிமம் வந்து ஸ்கின் ப்ராடக்ட் வந்து ஒரு சில பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவேன், சரிங்களா? சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். போட்டால் அப்படியே வலிக்குதுங்க. தொட்டாலே பெயின். இன்னுமே எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக வந்து பெயின் போகவே இல்லை. அந்தளவுக்கு பெயின் இருக்குது. வந்து போட்டால் வந்து 3 நாளில் ரிசல்ட்டுங்கிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டேஷும் இல்லை, சரிங்களா? ஒரு டேஷும் இல்லைங்க. சீரியஸாக அந்தளவுக்கு தொட்டாலே கை வச்சாலே வலிக்குது. என்னடா ஸ்கின் வலிக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி லைட்டாக எரிய ஆரம்பிச்சு. சரி, புதுசாக போடும்போது இருந்துச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி விட்டேன். செகண்ட் டைம் போடும்போது லைட்டாக ஒரு மாதிரி நம்ம ஃபேஸ் ஏதோ போன் ஆனால் எப்படி இருக்கும், நம்ம சுடுதண்ணி ஒரு இடத்துல பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப இல்லை, நார்மலாக ஒரு மாதிரி டாப்னு கொதிக்க தண்ணி பட்டுனா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா விருன்னு இருக்கும் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்கின் இருந்துச்சு. என்னடா அப்படி இருக்குது அப்படின்னா சரி, ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு, வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னமே நான் இப்போ விட்டு 2 நாள் ஆச்சுங்க. நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ போடனே முடிப்பேன். விட்டதுக்கப்புறமே என் ஸ்கின் வலிக்குதுங்க, பெயினாக இருக்குது, ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. என் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்லாம் கிடையாது. எனக்கு என் ஸ்கின்னில் வந்து எந்த இதுவுமே வராது. ஒரு பிம்பிள்ஸ் வந்துச்சுனாலுமே நான் ஒரு ஸ்கின் நானாக வந்து அரைச்சி ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அது வந்து போட்ட உடனே போயிருங்க, சுத்தமாக போயிடும். ஒரு பருவம் வந்தாலுமே எனக்கு சரியாயிடும், சரிங்களா? பருவம் வந்தாலுமே என்ன சிரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியும். சரி, நான் அதை வந்து லைட்டாக டச் பண்ணி போட்டாலும் போயிடும். நான் மேக்ஸிமம் சிரம் யூஸ் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, விட்டமின் சி எல்லாருமே போகிறாங்க, பிரைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக வலிச்சு தொலையுது. இதெல்லாம் இதுங்க வந்து போடவே போடாதுங்களா. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு வந்து நான் பார்த்தேன் இன்ஸ்டாவில் வந்து சிவரஞ்சினி அப்படின்னு நினைக்கிறேன், இப்போ ட்ரெண்டாக வந்திருக்காங்க, கொஞ்சம் இப்போ நல்ல ஒரு யூடியூபர் தான். அவங்களும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு நீங்கள் இப்படிலாம் வந்து காசுக்காக ப்ரொமோஷன் அப்படின்ற பேரில் யோசிக்கவே மாட்டீங்களா? பீப்புள்ஸை யோசிக்கவே மாட்டீங்களா? காசு இருந்தால் காசு கொடுத்தா போதுமா கேட்டால் அந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்களா, சமந்தா அந்த ஆக்சுவலாக சமந்தாவே ஆடில் தானே பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து ஆட் தான் பண்ணி கொடுத்தேன். சமந்தா வந்து இப்போ ஒரு க்ரீமுக்கு ஒரு சோப்புக்கு ஆர்டர் இது கொடுக்குறாங்களா, ஸோ இவங்களும் வந்து ஒரு ஆட் கொடுக்குறாங்களா? அப்படி பாவீங்களா? சமந்தா ஹீரோயின் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, நான் வந்து சைடு எஃபெக்ட் வர மாதிரி ஆடில் வந்து நான் நடிக்க மாட்டேன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு ஆட் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள இதில் அவங்களே சொன்னாங்க, சைடு எஃபெக்ட் வர மாதிரியோ மக்களை பாதிக்கிற மாதிரியோ எந்த ஒரு ஆடும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் அப்பா கொடுத்தாலும் போதும், ப்ரமோஷன்ற பேரில் என்ன கொடுத்தாலும் போதும், ஓசியில் என்ன கொடுத்தாலும் போதும். ஓசியில் உங்களுக்கு அமௌண்ட் பல்காக வாங்குதாமே. ஆக்சுவலாக யூடியூப்பில் பெரிய பேமெண்ட்ஸ்லாம் வராது, இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்கல்ல, ஒரு ப்ரமோஷனுக்கு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் கூட வாங்குவாங்க. பெரிய யூடியூபர்னா 10 லட்சம், 15 லட்சம் கூட வாங்குவாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க அப்படி வச்சிருக்கிறதுனால என்ன செய்றாங்க, நம்மளை பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது, சரிங்களா? யோசிக்காமல் எவனா எக்கடா கிட்டு போயிடான். நான் வந்து பெரிய லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஒரு இது ஹீரோயின், அதனால நான் வந்து ப்ரமோஷன் பண்ணியே ஆவேன். நீ வாங்காமல் போ, அது உன் விருப்பம். நான் ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துட்டேன், வாங்குறானே உன் மூஞ்சி என்ன ஆனான்னு, உன் முடி என்ன ஆனான்னு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை.
அப்படின்ற மாதிரி அவங்க தாட்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் பண்ணுறாங்க சரிங்களா. அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. நீ என்ன எக்கோட கெட்டுப்போ, எனக்கு என்னடா காசு வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என் ஸ்கின் வந்து நல்லா பெயினாக இருக்குங்க. பிம்பிள்ஸ் இருக்காது எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு, என் ஸ்கின்ல பிம்பிள்ஸே இருக்காது. என்னோட வீடியோஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுதா? நான் பிரைட்னஸ்லாம் வைக்க மாட்டேங்க பாருங்கள். தெரியுதா? பெரிய தெரியுதா? என் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கவே இருக்காது. எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆனால் என் ஸ்கின் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபேஸ் ஆப்பே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் சரிங்களா. வெறும் நார்மல் கேமராவில் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். லைட் வெளிச்சதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது, அவ்வளோதான் சரிங்களா. உங்களுக்கு நான் இது நைட் டைம் எடுத்திருக்கேங்க சரிங்களா. நைட்டு பகலில் பார்த்தீங்கன்னா இதோட பளபளான்னு இருக்கும் ஃபேஸ். நிஜமா அவ்வளோ பளபளான்னு பார்த்தோன்னே வந்து அப்படின்ற மாதிரி இருக்கும். சீரியஸாக அவ்வளோ இதாகிடுச்சுங்க. நல்லா இருந்த முஞ்ச நாரல் ஆக்கிட்டேன் அப்படின்றது நம்ம என்ன பார்த்துக்கிட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா முடியாச்சுல அந்த மாதிரி தான். நம்மளோட காசு போகிறதாங்க மிச்சம் சரிங்களா. இவங்க ப்ரொமோஷன் பேரில் என்ன வேணால் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து காசு போகுது அப்படின்றதான் மிச்சம். இதை வந்து 2 டைமில் ஒரு டைம் போட்டு 2வது டைம் நம்ம போடும்போதே நம்ம முகரைகள் வந்து ரொம்ப வல்லாராக மாறுகிறது. பருக்கள் இவங்க வந்து பருவு போகும் அப்படின்றாங்க. இது போட்டதுக்கப்புறம் தான் பருவே வருது சரிங்களா. இதை போட்டதுக்கப்புறம் தான் பருவே வருது. கையில் பருவு வருதான்னு பார்ப்போம். இப்படி தானே பண்ணுறீங்க நீங்கள், பண்ணுறதை பார்த்தா அப்படி தானே இருக்குது. கையில் பருதை வருதான்னு பார்க்கணும், பாதத்தில் பருவு வருதான்னு பார்க்கணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரைட்னிங், ஸ்கின் ரிப்பேர். அதுதான் ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஸ்கின் ரிப்பேர்னால் நம்ம ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணணும்னு அதிலே போட்டிருக்காங்க. நம்ம தான் அதை தப்பாக புரிஞ்சுட்டோம் போல். ரிப்பேராக இருக்கிற ஸ்கின்னை வந்து சரி பண்ணணும்னு, நல்லா இருக்கிற ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணும் அப்படின்றது தான் உண்மை சரிங்களா. ஃபேஸ் சிரம் பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் வித் கோவா எக்ஸ்ட்ராக்ட், பிரைட்னிங் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன். ஓகேவா, நல்ல க்ளோ தான், பார்த்தாலே தெரியுது. சூப்பர் க்ளோ. உங்கள் க்ளோ வந்து எங்களை வந்து க்ளோ ஆக்கிடுச்சு. என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான்டா பாண்டுறங்க அப்படின்ற மாதிரி போக வேண்டியதான். தயவு செஞ்சு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இவங்க போட்டோன்னே அவங்களாம் வந்து என் ஃபோன்னா சாதா ஃபோன், அதனால் கேமரா அந்த லட்சம் இருக்குது. அவங்களாம் எடுக்கிறது ஐஃபோன் சரிங்களா, ஹை குவாலிட்டி சரிங்களா. என்ன சொல்கிறது, 2 லட்சம் 3 லட்சம் 1.5 லட்சத்துக்கு குறையாமல் ஃபோன் வாங்கி வீடியோ போகிறாங்க. ஸோ அவங்களோட இது நல்லா தான் இருக்கும், பளிச்சுன்னு தான் இருக்கும் சரிங்களா. இப்படி வந்து பிஃபோர் ஆஃப்டர், நான் பிஃபோர் ஆஃப்டர் போடாமல் அப்படி ஒரு சோப்பு வீடியோ போட்டுருப்பேன் லாஸ்ட்டில் பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சோப்பு வீடியோ போட்டிருப்பேன். ஏன் இந்த மாதிரி இதுங்களாம் ப்ரொமோஷன் பண்ணுறதை நம்பி ஏமாறுறீங்க அப்படின்னு போட்டிருப்பேன். தயவு செஞ்சு சிலங்களா நான் சொல்கிறேன், கண்டதையும் வாங்கி மூஞ்சியில் போடாதீங்க சரிங்களா. போடுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை வாங்கி போடுங்க. நானே அது வந்து சப்போர்ட் பண்ணுறேன். நல்ல ப்ராடக்ட் எவ்வளவோ இருக்குது. விட்டமின் சிலே நல்ல பிராண்டட்லாம் இது நிறையவே இருக்குது சரிங்களா. கண்டதையும் போடாதீங்க. பிம்பிள்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் அந்த பிளாக் மார்க் தானே அது போகிறதுக்கு டெர்மாடெக்னு நினைக்கிறேன், நான் வாங்கியிருக்கேன். அது வந்து நல்லா இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து அதில் வந்து அந்த சீரம் வந்து பிம்பிள்ஸ் போகுதான், அந்த கரும்புள்ளிகள் வந்து மறைந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு யூஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருந்தா. சரி ஓகே அப்படின்னு நான் வாங்கி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த பண்ணாட போகுதான்னு பார்ப்போம். இந்த வந்து வந்தவெல்லாம் போகிறானு பார்ப்போம். வாங்கடான்னு வந்து ஒட்டிக்கிட்டானுங்க. சரி வந்து ஒட்டிக்கிட்டவனுங்க வந்து போகிறானுங்களான்னு பார்ப்போம் சரிங்களா. தயவு செஞ்சு இதுங்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுதுன்னு கண்டதையும் வாங்கி தேய்ச்சி உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதா சரிங்களா. சிலருக்குலாம் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் கூட வருது. ஸோ இதுங்கெல்லாம் வந்து காசுக்காக வந்து அதான் சொல்ல கழுதை கூட எடுத்துகிட்டு போயிருங்க குதிரைன்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்பி ஏமாறாமல் இருங்க, அதுவே நல்லது. சிலர் வந்து உண்மையாக நேர்மையாகவும் கொடுக்குறாங்க. பட் நேர்மையாக கொடுக்குற அளவுக்கு பெரிய ப்ராடக்ட் நான் பார்த்ததில்ல. இயற்கையான பொருட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தான் நான் சொல்லுவேன். முகத்தில் கண்டதையும் போட்டு சீரம் அந்த சீரம் இந்த சீரம் போட்டு வேஸ்ட் ஆக்காதீங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் தானே ப்ரொமோட்டர்ஸ், என்னை பூரா இன்ஃப்ளூயன்ஸுகள் கிடையாது, ப்ரொமோட்டர்ஸ். இந்த ப்ரொமோட்டர்ஸ் சொல்கிறத நம்பாதீங்க சரிங்களா. நம்பி உங்கள் முகத்தை வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தயவு செஞ்சு இதை நம்பி ஏமாறாதீங்க.